2/7/2026 பேசும் அற்புத உலகத்தின் நடமாடும் 1000 கோடி கண்ணுடையவளே வராகி அம்மனே போற்றி போற்றி போற்றி. எல்லாரும் இந்த கற்பூரத்தை வணங்குங்க. வராகி திருவடியை தொட்டு கும்பிடுங்க. இன்றைய அபிஷேக உபயதார் அமெரிக்கா, சின்ன வயசு வராகி பக்தர் ராஜன் பட்டேல். அவர் வியாபாரம் மிக பிரம்மாண்டமாக வரணும். அவர் பெரிய நிலையில் பெரிய போஸ்டில் உட்காரணும். அவருக்கு மனசு நிம்மதி வேணும், நல் வாழ்க்கை அமையணும். அவர் செய்யும் தொழில் பிரம்மாண்டமான வளர்ச்சி வரணும். என்னுடைய ஆசை அமெரிக்காவில் நம்பர் 1 பெரும் செல்வசீமானாக வாழணும். அவருக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கணும். வராகி ராஜன் பட்டேலை பாதுகாக்கணும்னு அவங்ககிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன். அதைத் தொடர்ந்து அமெரிக்கா திருமதி வாக்குத்தாய் கமலா ராமசாமி, சென்னை வராகி அன்பு மகள் சாந்தி லதா அவங்க குடும்பத்தின் சார்பில், நியூசிலாந்து பிரியதர்ஷினி குடும்பத்தின் சார்பில், இங்கு வந்திருக்கிற அனைத்து வராகி பக்தர்கள் சார்பிலும் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. கடவுள் என்பது உங்கள் ஆத்ம சக்திக்குள் இருக்கிறார். மனதை பக்குவப்படுத்த முடியாதவர்கள் தான் கோயிலை தேடுகிறோம். கோயில் என்பது மனிதனால் கட்டப்பட்டது. கருவறை என்பது மனிதனால் கட்டப்பட்டது. சிலை என்பது சிற்பியால் செதுக்கப்பட்டது. அதை பிரதிஷ்டப்பட்டவன் மனிதன். அதுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தியவன் மனிதன். அதை வணங்குகிறவனும் மனிதன். இது 100% உண்மை இல்லை. மனதை பக்குவப்படுத்தாதவர்களும் மனதுக்குள் இறைவனை கண்டுபிடிக்காதவர்களும் தடுமாற்றத்தால் இறைவனை தேடுகிறீர்கள். கோயில் கோயிலாக குலங்குலமாக தேடுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்க. சும்மா அப்படி கூப்பிட்டு பாருங்களேன். உங்கள் மனசை வராகி அம்மா அப்படி கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு சுலோகம் காலையில் சொல்லுங்கள். வராகி அம்மனே போற்றி போற்றி, வராகி அம்மன் திருவடியே போற்றி போற்றி, வராகினுடைய கருணையே உன் தயவால் வாழும், உன் திருவடி தொண்டன் அம்மா. உன் பிள்ளையை பார்த்துக்கொள், என் குடும்பத்தை பார்த்துக்கொள், என் மக்களை பார்த்துக்கொள், என் குடும்பத்தினுடைய அனைத்து பிரச்சனை தீர்த்துவை. நான் என்னெல்லாம் நினச்சிருக்கணும் அத்தனை காரியம் வெற்றியாகணும். ஒரு விஷயம் சொல்கிறேன். 9/8/2026 ஆடி 24 39வது வருஷம் வரா நவசக்தி அம்மனுக்கும் நவலிங்கத்திற்கும் வராகி அம்மனுக்கும் பால் குடம் எடுக்கும் விழா, பன்னீர் குடம் எடுக்கும் விழா, மஞ்சள் குடம் எடுக்கும் விழா. காலை அறுசுவையான அன்னதானம், 10 மணிக்கு ருத்ர யாகம், 9 மணிக்கு பால் குடம் எடுக்கும் விழா, 10 மணிக்கு பூர்ணாதி நடக்கும், 10:30 மணிக்கு வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை, 10:45க்கு நவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை, 11க்கு பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜை, 11:30 மணிக்கு மகா தீபார்த்தனை, 11:45க்கு அறுசுவையான சாப்பாடு, நல்ல சாப்பாடு, வயிறார சாப்பாடு, 4 மணிக்கு ராகுகால சிறப்பு பூஜை, குங்கும அர்ச்சனை, சிறப்பு கூட்டு பிரார்த்தனை, சத்சங்கம், தியான மண்டம். எல்லாருக்கும் வரவேற்கிறேன். எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தின் சார்பில் எல்லா பிரார்த்தனை வைக்கிறேன். யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு முன்கூட்டி சொல்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன். 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 24 அனைவரும் பால் குடம் எடுங்க. இங்கே பால்லாம் இருக்கும். உங்களுக்கு குடமும் கொடுக்குறேன். எல்லா அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். யாரெல்லாம் எந்த கஷ்டத்தில் வந்திருக்கீங்களோ அத்தனை கஷ்டங்களும் வெற்றி பெற்று இன்று முதல் நல் வாழ்க்கை அமைய பிரார்த்திக்கிறேன்.